திறமை இருக்கானே கண்டுபிடிக்க முடியலை. நல்லா யோசிச்சு பாருங்கள். இதுக்கு ஒரு சின்ன டெக்னிக் மட்டும் சொல்லித்தராங்க. உட்காருங்க, பொறுமையாக உட்காந்து எல்லா கேஜெட்ஸு, டிவி, எல்லாத்தையும் இதுக்கு ஆஃப் பண்ணி போட்டுருங்க. சரிங்களா? நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வந்து நல்லா சாப்பிட்டுட்டு திருப்தியாக வந்து உட்காருங்க. ரூமில் யாரும் கூட நீங்கள் மட்டும் தான் இருக்கணும். எல்லாரையும் வெளில அனுப்பிச்சி விட்ருங்க. வீட்டுக்கெல்லாம் கிளம்பிட்டாங்களா? எல்லாம் கிளம்பிட்டாங்களா? எல்லாம் முடிஞ்சு போச்சா? உட்காருங்க. அமைதியாக உட்காந்து உங்களுடைய ஸ்கூல் டேஸ் உங்களுக்கு எப்போலேருந்து ஞாபகம் இருக்கோ, உங்கள் குழந்தை பருவம் எப்போலேருந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ, அதை ஒன்று ஒன்றா நினச்சி பார்த்துக்கிட்டே வாங்க. நம்ம எல்கேஜி படிக்கும்போது என்ன பண்ணிட்டு இருந்தோம், அது ஞாபகமே இல்லை. சரி பரவாயில்ல, யூகேஜி படிக்கும்போது நம்ம படித்த மாதிரி ஞாபகம் இல்லை. சரி 1வது 2 அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயமா நீங்கள் அப்படியே ஞாபகப்படுத்திக்கிட்டே வாங்க. ஒன்றா ஞாபகப்படுத்தும் போது நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல ஜெயிச்சிருப்பீங்க, ஒரு நல்ல மார்க் எடுத்திருப்பீங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட நல்ல வார்த்தை பேசியிருப்பீங்க, ஏதோ ஒரு விஷயம் ஞாபகம் வரும். சரிங்களா? நல்லா யோசிச்சுக்கோங்க. அங்கே தேவையில்லாத தோல்வி இதெல்லாம் தூக்கி ஓரம் கட்டிடுங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல ஜெயிச்சிருப்பீங்க பாருங்கள், நல்ல ஒரு சக்ஸஸ் ஆகிருப்பீங்க. உங்களை யாரோ ஒருத்தவங்க பாராட்டியிருப்பாங்க, உங்களுக்கு ஒரு புகழ் சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு ஏய் சூப்பர்ப்பா, செம்ம ஐடியா கொடுத்துருக்கேன்ப்பா அப்படின்னு உங்களுக்கே உள்ள எல்லாருக்குமே ஒரு திறமை இருக்குது. அந்த நேரத்தில் அந்த நிலையில் உங்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு, நீங்கள் எப்படி யோசிச்சுட்டு இருந்தீங்க, முடிஞ்சால் இப்போ அதை யோசிங்க. அது அப்படியே கற்பனை கிடையாதுங்க, இது கற்பனை கிடையாது, நடந்த நிகழ்வுகளை நீங்கள் யோசித்து பார்க்குறீங்க. ஒன்றா யோசிச்சு அப்படியே வாங்க. ஆமாம் இப்படி இருந்துச்சு அப்படி அப்படியே யோசிச்சுக்கிட்டே வாங்க. எந்த பாயிண்ட் உங்களுக்கு டக்குன்னு ட்ரிகர் ஆகிற மாதிரி இருக்குதோ அதை எழுதிக்கோங்க. நோட் பேனா வச்சுக்கோங்க, டக்குன்னு அதை எழுதிக்கோங்க. சரிங்களா? திரும்ப அப்படியே யோசிச்சுக்கிட்டே வாங்க. இப்படி யோசிக்க ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் எழுதுவீங்க. அந்த 20 பாயிண்ட்டுக்குள்ளே உங்கள் திறமை ஒளிஞ்சிருக்கும்.